ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, அன்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட பெரியோர்களுக்கும், ஆன்மீக பெரியோர்களுக்கும் மற்றும் மருத்துவ சான்றோர்களுக்கும் மற்றும் குருமார்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்று ஒரு புதிய பதிவு. முகூர்த்தங்கள் ஒரு மனிதனை எப்படி இயக்குகிறது? முகூர்த்தங்கள் விதியை மீறி செயல்படுமா என்ற நிறைய சிந்தனைக்குரிய கேள்விகள் மனதில் எழுந்த வண்ணம் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கிறது. இருந்த போதிலும் முகூர்த்தங்கள் என்பது ஒரு நல்ல செயலை செய்வதற்கு அல்லது நல்ல எண்ணங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, நல்ல விஷயங்களை வழிநடத்தி செல்வதற்கு உகந்த நேரத்தை தேர்ந்தெடுப்பது என்ற வழிமுறை உண்டு, காலங்காலமாக பின்பற்றப்படுகிறது. அதில் நம் சித்தர்களும் நம் முன்னோர்களும் அதை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த முகூர்த்தங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் முகூர்த்த சிந்தாமணி என்ற நூலிலும் மற்றும் காலப்பிரகாசிகை, உத்தர காலாமிர்தம், பிருகத் ஜாதகம் போன்ற நூல்களில் நிறைய தகவல்கள் இருக்கிறது. இதில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முகூர்த்தம் 30 என்ற ஒரு தலைப்பில் ஒரு முகூர்த்தத்தை 48 நிமிடமாக கருத்தில் கொண்டு 30 முகூர்த்தங்களை 24 மணி நேரத்தில் உள்ளடக்கி இருக்கிறார்கள். இதில் ஒரு முகூர்த்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட 48 நிமிடங்கள் என்றாலும் கூட முன் 2 நிமிடம் பின் 2 நிமிடம் நீக்கி ஒரு செயல்களை செய்வோமானால் அல்லது ஒரு நடவடிக்கை எடுப்போமானால் அந்த நடவடிக்கை நாம் எடுக்கும் முகூர்த்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கமான பலன்களை தருகிறது என்று சான்றோர்கள் கூறியுள்ளார்கள். அப்படிப்பட்ட முகூர்த்தத்தை 30 முகூர்த்தத்தையும் ஒவ்வொரு முகூர்த்தத்திலும் எந்த நடவடிக்கைகள் செய்ய உகந்தது அல்லது எந்த நடவடிக்கைகளை செய்யக்கூடாது, செயல்களை செய்யக்கூடாது என்று வரையறுத்து இருக்கிறார்கள். அந்த தகவல் சார்ந்த விஷயமே இன்று முகூர்த்த பதிவில் முதல் பதிவாக தருகிறேன், பாருங்கள். இந்த முகூர்த்தத்தில் காலை 6 மணியிலிருந்து 6:48 வரை ருத்திர முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தம் தீட்டு இல்லை. இந்த முகூர்த்தத்தில் பஞ்சாங்க தோஷம் இல்லை. இதில் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் என்ற 5 அங்கங்களும் இந்த முகூர்த்த நேரத்தை பாதிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தத்தில் சிறப்பாக செய்யக்கூடிய எந்த ஒரு ஆரம்பத்தையும் தொட்டு ஆரம்பிக்கலாம். இது பெரிய பாதிப்பையோ நெருக்கடியோ தருவதில்லை. அதே சமயத்தில் உறவுகளிடம், நண்பர்களிடம் அல்லது புதிய மனிதர்களிடம் பேசுவதற்கு, பழகுவதற்கு அல்லது வரவேற்பதற்கு அல்லது புது சொந்தங்களை கொண்டாடுவதற்கு, போக்குவரத்திற்கு சிறந்த முகூர்த்தமாக கருதப்படுகிறது. அடுத்து 6:48 to 7:36 ஆ-ஈ முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தம் அவ்வளவு சிறப்பாக சொல்லப்படவில்லை. இந்த முகூர்த்த காலத்தில் ஒரு சிறப்பான செயல்களையோ அல்லது ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பது என்பது சிறந்தது அல்ல என்று கருதப்படுகிறது. ஸோ இந்த முகூர்த்தத்தை நாம் பின்பற்றப்படாமல் விட்டுவிடுவது என்பது சால சிறந்தது. அடுத்து 7:36 to 8:24 முகூர்த்தம் 3. இதில் மித்திர முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தம் பெரிய பாதகத்தையோ சாதகத்தையோ தருவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த முகூர்த்தம் நம்மளுக்கு அவசியமில்லை என்று கருதப்படுகிறதால் இந்த முகூர்த்தத்தை தவிர்த்து விடுவோம். அடுத்து 8:24 9:12 வரை இது 4வது முகூர்த்தம், பித்திரு முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தம் குழந்தை இன்மையை சரி செய்வதற்கான முயற்சிகளை அல்லது மருந்து எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்களை இதை பயன்படுத்தலாம். அடுத்து
நீண்ட காலமாக ஒரு கோவிலில் சக்தி குறைவாக இருக்கிறது, அல்லது தெய்வம் நம்மளுக்கு உதவியாக இல்லை, அல்லது கூட்டம் கூடுவதற்கோ அல்லது பூஜை செய்வதற்கோ அல்லது ஆகம சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடைகளாக இருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிற குறை உள்ள கோயில்களில் இந்த பித்ரு முகூர்த்தத்தில் தீபம் ஏற்று வழிபட்டு வர அந்த கோயில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுகிறது. அந்த கோயிலில் தரிசனம் செய்யும் அல்லது அந்த தெய்வத்தை விரும்பி வழிபட்டு வருபவர்களுடைய மனோநிலை மேம்பட்டு அவர்களுடைய செயல்கள் மேம்பட்டு சிறப்பாக அமைவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த முகூர்த்தத்தில் காலங்காலமாக ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுகிறது, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு வம்சாவளியில் ஆண் குழந்தை பாதிக்கப்படுகிறது, அல்லது காலங்காலமாக கடன் இருந்து கொண்டே இருக்கிறது, ஆண் வாரிசு இல்லை, பெண் குழந்தைகள் இல்லை, அல்லது பெண் குழந்தைகள் நல்ல வாழ்க்கையை வாழ்வதில்லை என்ற தகவல்கள் உள்ளவர்கள் அல்லது இந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த நேரத்தில் குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ அல்லது உபாசனை தெய்வத்தையோ தொடர்ந்து வணங்கி வர அந்த குறைபாடுகள் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் சரியே அல்லது எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி, ஒரு குறிப்பிட்ட கோவிலை அல்லது குறிப்பிட்ட தெய்வத்தை இந்த நேரத்தில் தொடர்ந்து வழிபட்டு வர 21 நாட்களில் அல்லது 21 வணங்கும் தினங்களில் குறைகள் சரியாகிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 9, 12 to 10 மணி வரை இது வசு முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தம் அனைத்து முகூர்த்தங்களிலும் ஓரளவு சாலச்சிறந்த முகூர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த முகூர்த்தத்தில் அறிவுரை கூற, அட்வைஸ் பண்ண, கவுன்சிலிங் பண்ண மற்றும் நோயாளியுடன் பேசி அவர்களை சமாதானப்படுத்த, வைத்தியம் பார்க்க, மன பயம் நீங்க, சைக்காலஜிக்கல் ஆலோசனை என்பது இந்த காலகட்டத்தில் செய்வது என்பது மிக மிக உகந்த காலமாக கருதப்படுகிறது. இது நடைமுறையில் ஒத்தும் போகிறது. அடுத்து 6வது முகூர்த்தம் 10 முதல் 10:48 வரை பராக முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தம் சமர்புரிய உகர்ந்த முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்த நேரத்தில் ஒருவரிடம் அல்லது ஒரு மனிதர்களிடம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் சமன் புரிய அல்லது சண்டை செய்ய அல்லது போர் செய்ய உகந்த முகூர்த்தமாக கருதப்படுகிறது. இந்த முகூர்த்தம் என்பது ஒரு வகையில் சமர்புரிய உகந்த முகூர்த்தம் என்றாலுமே கூட அவருக்கும் அதே முகூர்த்தம் தானே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் இதில் நேர்மையும் தர்மமும் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. ஆக இந்த முகூர்த்தம் பொதுவாகவே சமர்புரிவதும் சண்டையிடுவதும் கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அதிகம் உள்ள முகூர்த்தம். ஆக வெற்றி தோல்வி என்பதையும் தாண்டி சமர், போர், வீரம் என்பது இயல்பான மனித வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்ற கருத்து நிலவுவதால் இந்த முகூர்த்தையும் தவிர்ப்பது என்பது சாலச்சிறந்ததாகவே கருதப்படுகிறது. அதற்கு அடுத்து 7வது முகூர்த்தம் 10:48 to 11:36 வித் வேதா முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தத்தில் அடுத்தவர்களை திட்டுவது அல்லது அடுத்தவர்களுக்கு சபிப்பது, அதே மாதிரி அடுத்தவர்களை காயப்படுத்துவது என்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. இந்த நேரத்தில் செய்யும் செய்வனைகள் பலமான பாதிப்புகளையும் நெருக்கடிகளையும் கண்ணீர்களையும் தருகிறது என்பது சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய செய்வனைகள் பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற கெடு செயல்கள் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனை பாதிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த முகூர்த்தத்தில் அடுத்தவர்களிடம் வசைமொழியை வாங்காமல் இருப்பது, அடுத்தவர்களிடம் சண்டை செய்யாமல் இருப்பது அல்லது அடுத்தவரிடம் சர்ச்சைகளை உண்டு பண்ணாத விதமாக நடந்து கொள்வது என்பது சாலச்சிறந்தது. அடுத்தது 8வது முகூர்த்தம் 11:36 முதல் 12:24 வரை விதி முகூர்த்தம். இது தீட்டு இல்லை, பஞ்சாங்க தோஷம் இல்லை. இந்த நேரத்தில் தோல் நோய்க்கு மருந்து சாப்பிட்டுவிட்டு இந்த நேரத்தில் சூரிய ஒளியில் நடமாடுவோமானால் அல்லது சூரிய வெளி படும் சூழ்நிலையை உருவாக்கி கொள்வோமானால் இந்த தோல் நோய் என்பது விரைவில் குணமாகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக தீராத நோய்களுக்கும் காலங்காலமாக தொடர்ந்து வரும் சிரமங்களுக்கும் தரிசனம் செய்வது, மருந்து சாப்பிடுவது போன்ற நற்செயல்கள்
செய்ய அல்லது சாப்பிட மிக மிக உகந்த காலமாக கருதப்படுகிறது. 9வது முகூர்த்தம் 12:24 முதல் 1:12 வரை சுதாமுகி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இது இயல்பான முகூர்த்தம். நல்லதையோ கெட்டதையோ செய்யாமல் இருப்பது சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் இயல்பான நடவடிக்கைகளை அல்லது தொடர் நடவடிக்கைகளை எப்போதும் போல் செயல்படலாம், பார்க்கலாம். ஒன்றும் பெரிய பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பில்லை. அதற்கடுத்தது 10வது முகூர்த்தம் 1:12 முதல் 2 மணி வரை. இது புருஷ முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தத்தில் பஞ்சாங்க தோஷம் இல்லாதது, மந்திர பாராயணத்திற்கு உகந்தது, குரு மருந்து தயாரிக்க உகந்தது, கணவன் மனைவி கலந்துரையாட உகந்தது, மனம் விட்டு பேச உகந்தது. இதில் இந்த நேரத்தில் எந்த ஒரு நற்செயலை செய்தாலும் அது தொடர்ந்து நன்மை பயக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவு முகூர்த்த எண் 11 முதல் 20 வரை. இந்த பதிவுகளை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். இந்த பதிவுகள் சார்ந்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் புதியதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம். ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.